இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ரீசனிங்க்கு பேஸ்ல இருக்கிற ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் சம் தான் பார்க்க போறோம். நம்ம எந்த அளவுக்கு ஆப்டிட்யூட் சம்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்றோமோ, கண்டிப்பா ரீசனிங்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரீசனிங் வந்து ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாமே நமக்கு அதே மாடல்ல தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னா ரீசனிங் பார்ட் சொல்லலாம். நம்ம ஆனா இங்கேயும் பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம அந்த டைம் கீப் அப் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் practice more on reasoning also. ஓகே, ஸோ நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன், ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் சம் தான் பார்க்க போறோம்னு இருக்கேன். ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷினை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஏ ஷாப் தெர் ஆர் 7 பாக்ஸஸ் A to G வரைக்கும் இருக்கு, ஒன் above another இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேம் ஆர்டரில் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து டாப் மோர் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து 1 அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து 1னா அப்போ பாட்டம் மோஸ்ட் என்னவா இருக்கும் நமக்கு? கண்டிப்பா 4, 5, 6 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? 6 அண்ட் 7. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் படிக்கிறத மட்டும் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம். தெர் ஆர் 3 பாக்ஸஸ் பிட்வீன் டி அண்ட் இ. ஓகே, டிக்கும் ஈக்கும் நடுவுல 3 பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் இ இஸ் கெப்ட் அபவ் த பாக்ஸ் டி. இ தான் மேல இருக்கு. 2 பாக்ஸஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஓகே. பி இஸ் கெப்ட் 1 பாக்ஸ் அபவ் த பாக்ஸ் ஜி. ஜிக்கு மேல பி இருக்கு. சி இஸ் கெப்ட் ஜஸ்ட் அபவ் த பாக்ஸ் இ. அபவ் 1 பாக்ஸ், அபவ் பாக்ஸ் எல்லாமே ஒண்ணுதாங்க. மேல இருக்குன்றத அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஏ இஸ் கெப்ட் இன் அன் ஆட் நம்பர் பிளேஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? லைக் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, டி அண்ட் இ வந்து நடுவுல 3 பாக்ஸ் இருக்கு. ஆனா இ தான் கெப்ட் அப். ஏன் அப்படின்னா, இப்போ டிக்கும் ஈக்கும் நடுவுல 3 பாக்ஸ் இருக்குன்னா 1, 2, 3 அதுக்கப்புறம் இப்படியும் இருக்கலாம். ஈக்கும் ஃபர்ஸ்ட் மேல போட்டுட்டு இப்படியும் இருக்கலாம். த சேம் மீனிங் டிக்கும் ஈக்கும் 3 பாக்ஸ் இன் பிட்வீன்ல இருக்கு. டிக்கும் ஈக்கும் இன் பிட்வீன்ல 3 பாக்ஸ். பட் அவங்க தெளிவா க்ளூ என்ன குடுத்துருக்காங்க? இ கெப்ட் தி அபவ் பாக்ஸ் டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? இந்த ஆர்டர் தான் எடுப்பேன். டோட்டலாவே எனக்கு மொத்தமே 7 பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ எனக்கு இப்பவே 5 பாக்ஸு 5 5 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவா நான் எங்க பின்னாடி போடுவேனா, முன்னாடி போடுவேனான்னு பார்க்க. தெர் ஆர் 2 பாக்ஸஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஓகே. ஜிக்கும் எஃப்க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்படியும் போடலாமா? எஃப் போட்டு ஜி 2 பேரு இப்படி வேணா இருக்கலாம். ஓகே. பாக்ஸ் பி இஸ் கெப்ட் 1 பாக்ஸ் அபவ் த பாக்ஸ் ஜி. அப்போ ஜிக்கு மேல தான் பி இருக்காங்க. அப்புறம் பிக்கு அப்புறம் ஜி. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் இங்க போட்டேன்னா எப்படி வரும்? எனக்கு இங்க வருமா? ஜிக்கு மேல பி. ஓகேங்களா? அண்ட் தென் பாக்ஸ் சி இஸ் கெப்ட் ஜஸ்ட் அபவ் த பாக்ஸ் இ. அப்போ ஈக்கு மேலே சின்றவங்க இருக்காங்க. இப்போவே 2, 4, 6 மெம்பர்ஸ் இங்கே ஆயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் 7 தான் இருக்கணும். கண்டிப்பாக அது மேலே கீழேன்னு தெரியாது. ஏ இஸ் கெப்ட் இன் ஆட் நம்பர் பிளேஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓகே, ஏவை லாஸ்ட்டாக பார்த்துப்போம். இப்போது இந்த இந்த நம்பரில் இதை ஃபிக்ஸ் பண்ணலாமா, இதை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒருவேளை இந்த எஃபிஜி பண்ணனா எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணுமா? நான் இப்போ இங்கே எஃப் இங்கே போட்டேன்னா எக்ஸாம்பிளுக்கு எஃப் நான் இங்கே போட்டேன்னா 1, 2 எனக்கு இங்கே ஜி இருக்கணும். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்போ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் வந்து எஃப் அதாவது பி இங்கே போடுறேன். அண்ட் தென் ஜி இங்கே போடுறேன். ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர், ஒருத்தர் 2 பேர். திரும்ப கீழே நான் என்ன பண்ணுறேன்? எஃப் போடலாமா? அப்போ எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போது எனக்கு என்ன ஆர்டர் கிடைச்சிருக்கு? இ அதுக்கு சாரி சி, இ, பி கிடைச்சிருக்காங்க. ஜி கிடைச்சிருக்காங்க. இங்க யாருன்னு தெரியல. டி அதுக்கப்புறம் எஃப். கரெக்ட்டா? ஸோ அப்போ ஏ இஸ் அன் ஆட் நம்பர் பிளேஸ் 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த இடத்துல எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க? ஏ கிடைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து தெளிவா வந்துட்டு எந்தெந்த பிளேஸ்ல யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. சிக்கு அப்புறம் இ வந்திருக்காங்க. ஈக்கு அப்புறம் பி வந்திருக்காங்க. பிக்கு அப்புறம் ஜி வந்திருக்காங்க. அண்ட் தென் ஜிக்கு அப்புறம் ஆட் நம்பர் பிளேஸு கரெக்டாக ஏவும் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் தென் டி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப் வந்திருக்காங்க. ஃபைன். இப்போ நம்ம ஒன்ஸ் முடிச்ச பிறகு ஒரு சின்ன ஒரு 2 1 1 1/2 செகண்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டானு பார்க்க போறோம்.
கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. 3 பாக்ஸஸ் பிட்வீன் டி அண்ட் இ. ஓகே. டி இங்க இருக்காங்க, இ இங்க இருக்காங்க. 1, 2, 3 3 பேர் கரெக்ட்டா இருக்காங்க. பாக்ஸ் இ இஸ் கெப்ட் அபோவ் த பாக்ஸ் டி. ஆமா, டிக்கு மேல தான் இ போட்டிருக்கோம். 2 பாக்ஸஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஜி இங்க இருக்காங்க, எஃப் இங்க இருக்காங்க. இவங்க நடுவுல 2 பேர் இருக்காங்க. பாக்ஸ் பி இஸ் கெப்ட் 1 பாக்ஸ் அபோவ் த பாக்ஸ் ஜி. ஜிக்கு 1 பாக்ஸுக்கு மேல பி இருக்காங்க. பாக்ஸ் சி இஸ் கெப்ட் ஜஸ்ட் அபோவ் த பாக்ஸ் இ. இக்கு மேல சி இருக்காங்க. ஏ இஸ் அன் ஆட் நம்பர் பிளேஸ். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பாக்ஸ் சி? சி இஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட். Okay. How many boxes kept above the box A? A is in fifth place. So above 4 members are there. Answer is 4. Option 2. Okay. How many boxes are there between C and G? Between C and G, there are 2 members is there. There is 2 boxes there. So option 1 is right. Got it? Fine. Last question. How many boxes kept below the box F? F க்கு below ல யார் இருக்காங்க? F the last. So no one is there. So 0. On answer is correct option is 5. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் பில்டிங் ஃப்ளோர், பில்டிங் இல்லை பாக்ஸ் ஃப்ளோர் இந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் தான் இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ் இல்லைனா அல்ஃபா நியூமெரிக்கல் சிம்பிள் எல்லாமே சேர்ந்து சீரியஸ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஷின்ஸை கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி போடுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஹோப் கண்டிப்பாக வந்து கொஷின் விசிபிளாக இருக்குது இல்லைங்களா? ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தான், லெஃப்ட் ஹேண்டு கிட்ட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ண போகிறோம். உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்பர் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ப இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த நான் உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நமக்கு எக்ஸாம்லாம் இப்படி உட்காந்து பண்ண முடியாது. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி போடணுன்றதையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சீரியஸ் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு சம் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இஃப் ஆல் த வவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் ட்ராப்டு, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் 13th ஃப்ரம் த ரைட் எண்ட். என்னது ரைட் எண்ட்? என்னென்ன ட்ராப் பண்ணும்? வவல்ஸையும் அண்டு நம்பர்ஸையும் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு இருக்காங்க. ஸோ நான் இங்கே எடுத்திருக்கேன் இல்லையா, புதுசாக நான் இதுலேயே பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வவல்ஸும் வேண்டாம், நம்பர்ஸும் வேண்டாம். ஓ இஸ் த வவல், 6 இஸ் த நம்பர், 2 இஸ் த நம்பர், இ இஸ் த வவல், 9 இஸ் த நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் வவல்ஸ் அண்ட் நம்பர்னு பார்த்தோன்னா, நம்பர் இங்கே 2 இருக்குது, இதுவும் நம்பர், இதுவும் நம்பர், வவல்ஸு நம்பர் மாற்றி மாற்றி இருக்குது இல்லையா. அண்டு இங்கேயும் நம்பர் இருக்குது. ஐ இஸ் ஆல்சோ வவல், ஏஇ ஐஓயு இது நமக்கு தெரியும்ல, எதுவும் நம்பர். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து எத்தனாவது வேண்டும்? 13th எலமெண்ட் வேணும். இங்கே ஒரு 4 எலமெண்ட் இருக்குங்களா, 4 + 1 5, 5 + 2 7. ஓகேங்களா? 7, 7 + 3 10, 10 + 2 12. அப்போ 13th எலமெண்ட் என்ன? எனக்கு எம் இருக்குது. தஃபோர் த ஆன்சர் இஸ் எம். ஓகேங்களா? நம்ம ரைட் சைட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது, ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் பிட்வீன் தி 5th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், 6th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது சிம்பிள்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் அந்த சிம்பிள்ஸ் எங்கே இருக்கணும்? 5th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். அப்போது 5th எலமெண்ட் எதுங்க? ஓகேவா? இதுதான் 5th எலமெண்ட். 1 2 3 4 5. பிட்வீன்னா அதுக்கு அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 6th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அப்போது 2 4 6. 6th எலமெண்ட் வந்து எனக்கு டி. அப்போது இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் 2 4 6. ஓகேங்களா? இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற சிம்பிள்ஸை பார்க்க போகிறோம். எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 சிம்பிள்ஸ் இருக்குது. therefore the answer is 4. answer is option 1. தென் ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸை கொடுத்துட்டு இதே ஆர்டரில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க, இங்கே Q at Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சீரியஸ் எடுத்துருக்காங்க. Q ஒன்றை விட்டுட்டு திரும்ப அடுத்த 2 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம்இ, அதுக்கப்புறம் ஒன்றை விட்டுட்டு டி எடுத்துருக்க சீரியஸ் டி, ஒன்று லெஃப்ட் பண்ணிவிட்டு எம்இ எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்தது இந்த 9 லெஃப்ட் பண்ணிவிட்டு ஆர் அகைன் லெஃப்ட் திஸ் 2 சீரியஸ். அதாவது ஒரு 4 சீரியஸில் 1 3 4 மட்டும் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன வரைக்கும் முடிஞ்சுதான்? என்ன முடிஞ்சுது? நம்ம இதை லெஃப்ட் பண்ணிடலாமா? அப்போ நம்ம 5 எடுத்துக்கலாமா? 1 லெஃப்ட் பண்ணிட்டு U8 எடுக்க போகிறோம். த சீரியஸ் இஸ் 5U8 இஸ் த ஆப்ஷன்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் இஸ் 5, 8 ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ்? அப்ப நம்பர்ஸ ஆட் பண்ண போறோம். எந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம்? விச் ஆர் இமிடியேட்லி ஃபாலோவ்டு பை கான்சனன்ட். அதாவது நான் எடுக்க போறது நம்பர். அந்த நம்பர ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு கான்சனன்ட் சிம்பிள் கான்சனன்ட் இருந்துச்சுன்னா, ஆல்ஃபபெட்ல இருக்க கான்சனன்ட் இருந்துச்சுன்னா, நான் அந்த நம்பர ஆட் பண்ண போறேன். அப்ப நம்பர மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? 6 பக்கத்துல டி இருக்கு. டி இஸ் அ கான்சனன்ட். அப்போ 6 ஆட் பண்ண போறோம். அடுத்த நம்பர் 2m இருக்கு. m இஸ் த கான்சனன்ட். அப்ப அந்த நம்பர ஃபாலோடு பைனா நெக்ஸ்ட் வரணும். அடுத்த நம்பர் 9 அப்ப 9 ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஆர் இஸ் அ கான்சனன்ட். 5 எடுக்க முடியாது. ஏன்னா 5க்கு பக்கத்துல ஒரு கான்சனன்ட் இல்ல 1 இருக்கு. 1 எடுக்க முடியாது. ஏன்னா 1 பக்கத்துல ஒரு வவல் இருக்கு. 8 எடுக்க முடியாது. 8 பக்கத்துல ஒரு வவல் இருக்கு. ஓகே. அடுத்த நம்பர் 7 எடுக்கலாமா? ஏன்னா டி வந்து கான்சனன்ட். அதுக்கு அடுத்த நம்பர் 3 எடுக்க முடியாது. பிகாஸ் அத ஃபாலோ பண்ணி நம்பரே கிடையாது நமக்கு. ஸோ 6 + 2 8, 8 + 9 is 17, 17 + 7 is 24. Am I right? Correct. Answer is 24. Okay, correct. Answer is 24. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபாலோடு பை கேட்டால் அடுத்து பின்னாடி இருக்கான்னு பார்க்கணும். ப்ரெசிடெட் பைனா முன்னாடி இருக்கான்னு பார்க்கணும். இந்த 10th சம் பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இமீடியட்லி ப்ரெசிடெட் பை ஆல்ஃபபெட் அண்ட் ஃபாலோடு பை எ நம்பர். அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு தேவை வந்து ஒரு நம்பர். அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர ஃபாலோ பண்ணி இன்னொரு நம்பர் இருக்கணும். இல்லையா? அந்த பிரசிடெட் பை அன் ஆல்ஃபபெட். அந்த நம்பருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதுல எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ 2 நம்பர் இங்க இருக்கு. இந்த 2 நம்பர் ஒண்ணா வரணும். 2 நம்பர் எங்க இருக்கு? இங்க எங்கேயும் இல்ல. 9க்கு அப்புறம் நம்பரே இல்ல. 5, 1 2 நம்பர் இருக்கு. ஆனா 2 நம்பருக்கு முன்னாடி ஆல்ஃபபெட் இல்ல. ஒரு சிம்பிள் இருக்கு. வேற எங்க 2 நம்பர் இருக்கா? 2 நம்பர் வேற எங்கேயுமே இல்ல. 8, 3. ஸோ அப்போ இந்த குடுத்துருக்க கண்டிஷன்ஸ்ல எதுவுமே நமக்கு ஃபாலோ ஆகல. ஸோ நன் இஸ் த ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ப்ளீஸ் பிராக்டிஸ் மோர் பேஸ்ட் ஆன் தி சம்ஸ். ஏன்னா இது பார்க்க ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போட்டுடுவோம் அப்படின்ட்டு. பட் டைமிங் தான் முக்கியம். ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா பண்றோம் அப்படின்னு. நமக்கு ரீசனிங்ல டைம் ஃபாஸ்ட்டா முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரிமைனிங் டைமை ஆப்டிடியூடு கூட நம்ம தாராளமா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் டைம் அதில் வந்து நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இது கொஞ்சம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு வந்துடும். அதில் வந்து நீங்கள் இந்த இதில் சேவ் பண்ண டைமை அதில் கொண்டு போய் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்கோர் அ மோர் மார்க்ஸ் இன் போத் த செக்ஷன். அண்ட் ஓகேங்களா? ஃபைன். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டட் எதுவாக இருந்தாலும் நான் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் சைஸ் தெரியல, இல்லை வந்துட்டு இன்னும் பொறுமையாக சொல்லுங்கள், இல்லை வேகமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.